மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனை ஒரு கம்பீரமான சிங்கத்துக்கு ஒப்பிட்டு அவன் சிம்மாசனத்திலே அமர்ந்து தன் கோரிக்கையை கேட்க வேண்டி நிற்கிறாங்க. மாரி மழை முழைஞ்சில் மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மழை காலத்தில் மலை குகையில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிற கம்பீரமான சிங்கம் இப்போ தூக்கத்துலேருந்து விழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய கண்களில் தீப்பொறி பறக்குதான். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே தன்னுடைய இந்த சிங்கத்தினுடைய பிடரி மயிர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சிலிர்த்து பொங்க உடலை சிலிர்த்துக்கிட்டு கம்பீரமாக நிமிர்ந்து கர்ஜிச்சு அந்த குகையை விட்டு வெளியில் வர்ற மாதிரி, நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இருந்து நீயும் காயாம்பு அப்படிங்கிற அந்த பூவினுடைய நிறம், அந்த நிறத்தை கொண்ட கண்ணா உன்னுடைய கோவிலில் இருந்து இப்போவே கம்பீரமான சிறப்பு மிக்கதான அந்த சிம்மாசனத்திலே உட்காருவாய். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நீ ஆராய்ந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறா. அதாவது ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு நினச்சிக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக மீட்டிங்கில் ரொம்ப டீப்பாக டிசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான டீம் அவங்களுடைய புது ப்ராஜெக்டை பற்றி பேசணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீம் சார் நீங்கள் இப்போ ஒரு பெரிய கிங் மாதிரி உங்களோட ஒவ்வொரு டெசிஷனும் எங்கள் கம்பெனியோட எதிர்காலத்தையே டிசைட் பண்ணிடும். நீங்கள் இப்போ உங்களோட சிம்மாசனம் போன்ற அந்த தலைமை பதவியை சொல்கிறாங்க உட்காந்து எங்களோட ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் கொண்டு வந்திருக்க விஷயங்கள்லாம் ஒரு நிமிஷம் கேட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அப்படி கெஞ்சி கேட்போம். அந்த சிஇஓ தான் இங்கே கண்ணன். அவர் சிம்மாசனத்திலே அமர்ந்து பக்தர்களின் குறையை கேட்டால் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறா. இந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணனை ஒரு கம்பீரமான சிங்கத்துக்கு ஒப்பிட்டு அவனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து தங்களுடைய கோரிக்கைகள்லாம் அவன் கேட்கணுமா, அருள் புரியணுமா அப்படின்னு ஆண்டாள் வேண்டா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.